இந்த சீசன் ஆரம்பிக்கும்போது கிலியன் எம்பாப்பேவை ரியல் மாட்ரிட் வாங்குறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் இன் த வேர்ல்டு. ஆல்ரெடி ஸ்ட்ராங்கான சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்ச ரியல் மாட்ரிட்ல போய் சேர்றாப்ல. மோஸ்ட்லி எல்லாரும் என்ன நினைச்சாங்க? ரியல் மாட்ரிட் பொல பொலன்னு பொழக்க போறானுங்க. லீக ஜெயிக்க போறானுங்க. சாம்பியன்ஸ் லீக ஜெயிக்க போறானுங்கன்னு தான் நினைச்சாங்க. ஜெர்மனிலேருந்து ஃபிளிக்கு பொட்டியை தூக்கிட்டு வந்து பார்சலோனால தரையிறங்குறாப்ல. பால்வாடி ஸ்கூலுக்கு போய் சின்ன குழந்தைகளா புடிச்சிட்டு வந்து விட்டு லாலிகாவையே தம்சம் பண்ணிட்டானுங்க. இந்த சின்ன பசங்களெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வந்தது சாவி தான். பார்சலோனாவோட 28வது டைட்டில் ஜெயிச்சிட்டானுங்க. அது போக சூப்பர் கப்ப ஜெயிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் ரியல் மாட்ரிட மண்டை கொட்டு கொட்டி மறுபடியும் கோப்பா டெல் ரேவையும் ஜெயிச்சிட்டானுங்க. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு பார்சலோனால ரஃபினியா இருந்துட்டான். அவன் மரணடி அடிச்சு போட்டான். அதுல பேலண்டார் கண்டெண்டர் வேற. இது போக முடிஞ்சு போன லெவன்டாஸ்கே அவன் கொன்னு எடுக்கிறான். பாக்குற எல்லா டிஃபெண்டர்ஸையும் டவுசரை கழட்டி ஓட விட்டுட்டு இருக்கான் லமீன் யமாலு. பேலண்டாரா அவன் தான் ஜெயிக்க போறதா ஹெவி ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அட்டாக்ல இவனுக்கு 3 பேர் அடிச்சிட்டு இருக்கானுங்க. மிட்ஃபீல்ட்ல ஒரு டோனி குரூஸையும் ஒரு ஆண்ட்ரேஸ் இனியஸ்டாவையும் எடுத்த கலவை மாதிரி பெட்ரி நின்னு சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். டிஃபென்ஸ்ல என்ன பண்றானுங்க? எல்லாத்தையும் கோல் அடிக்க விட்டு ஆஃப் சைட் ஆக்கி வேடிக்கை பார்த்துருக்கானுங்க.